என்னுடைய பெற்றோர்களும் என் கூட பிறந்த சகோதரர்களும் இருப்பது போல் ஒரு நுட்பமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் கடமை என்று நினைக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு தாயாக நினைத்து நான் சொல்லுகிறேன். இந்த நான் பேச வரதான பிள்ளைகளை உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் நான் எப்போ புறப்பட்டேன், எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன், என் வீட்டில் என் கடமைகள், இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன், என்ன சாப்பிட்டேன், என் பயணம் எவ்வளவு வலியானது தெரியுமா? ஒரு பெண்ணாக சாதாரணமானதல்ல ஒரு பயணம் என்பது. வந்து பேசுறதுங்கிறது சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு அப்படியே வந்துட முடியாது. காலையில காலேஜ் அட்டன் பண்ணிட்டு காலேஜ்ல 1 hour பர்மிஷன் மட்டுமே போட்டுட்டு நேரா கிளம்பி வர வேலைகளுடன் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஓய்வு கிடையாது எனக்கு. இந்த ஓய்வு கிடையாது என்கின்ற நிலையிலே நான் உனக்கு சொல்லுகிறேன். இந்த ட்ரெயின்ல ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்க. நம்மள வயது வித்தியாசமே இல்லாமல் எல்லோரும் சிரமப்படுத்துவார்கள் பெண் என்ற காரணத்துக்காக. நானும் அதற்கு விதிவிலக்கல்ல. சிரமங்கள் வருது. நான் 2 டயர் ஏசி சைட் பர்த்ல படுத்துட்டு இருக்கேன். அந்த 4 பர்த் இருக்கோங்க. இந்த பக்கம் சைட் பர்த். அந்த இடத்துல அந்த கோச்ல யாருமே இல்லை, வேற நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஒரு ஆண் வந்தாங்க. அவன் சரியா இல்லை. அவன் நட உட பாவனை எல்லாம் எதுவும் சரியா இல்லை. ஒரு மாதிரி பிஹேவ் பண்றான். ஆனா கிட்ட வரல. பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க, இந்த பக்கத்துக்கு அந்த பக்கத்துல ஆட்கள் இருக்காங்க. 3 பெட்டிக்கு ஆள் இல்ல, நான் மட்டும் இருக்கிறேன், அவன் மட்டும் இருக்கிறான். அவன் என்ன தெரியுமாங்க செஞ்சான்? ஒன்னும் செய்யலைங்க. அவன் படுத்துக்கிட்டான் கீழே பர்த்ல. படுத்துட்டு அதுக்கு வேற 2 டயருக்கு இது இருக்கும் கர்டன். என்னுடைய பர்த்துக்கு முன்னால கர்டன் இல்லை. அன்னைக்கு கர்டன் எல்லாம் படுத்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்காங்க. வேற எதுவும் செய்யல. எப்படி பார்த்துட்டு இருக்கான். நான் டைம் ஆயிடுச்சுங்க, அசையல பார்த்துக்கிட்டே இருக்க. எனக்கு பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. நான் என்ன பண்ண, உடனே படுக்கை எடுக்க போட்டுட்டு படுத்தேன். திருப்பி படுத்தேன். ஆனா உணர்வு அப்படி இருக்கு. எவ்வளவு நேரம் அப்படியே படுத்திருக்கிறது? 3 மணி நேரம். இந்த பக்கம் திரும்பி படுத்தா அப்படியே பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் டிஸ்டர்ப், தூக்கமே இல்லை. அப்புறமா எழுந்தான், அப்படியே நடந்தான், போனா பாத்ரூமுக்கு, மறுபடியும் வந்தான், மறுபடியும் உட்காந்தான், பொசிஷன் மாத்தி உட்காந்து மறுபடியும் பாக்குறான். எனக்கு தூக்கமே இல்லைங்க அன்னைக்கு நைட் எல்லாம். ஆனா அவன் கிட்ட வரல. கிட்ட வந்தான் அவன் செத்தான். அவன் கிட்ட வரல. ஆனா நான் ரொம்ப அலர்ட்டா தான் படுத்திருக்கிறேன். கிட்ட வரல. இதுல காலையில் ஆச்சுங்க. என் வீட்டுக்கு போயிட்டு நீ தூங்கி வேண்டிட்டு போறேன். எங்க வீட்டுல சொன்னாரு, என்ன தூங்கலையா ராத்திரிலாம் அப்படின்னு. தூங்கலப்பா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை பாருங்க. ஆண்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பெண்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஆண்களுக்கு தான் அந்த மொழி தெரியும். நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடு. ரொம்ப சொல்லி விட்டா உஷாராயிருவாங்களோன்னு நினைக்காதீங்க, சொல்லிக் கொடு. அவர் சொன்னாரு, அவனுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு, அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னாரு. என்னப்பா அப்படி சொல்றீங்க, என்னை ஏன் இவ்வளவு எக்ஸல்ட் பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். இல்லம்மா, அவன் நோக்கம் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுதான், உன்னை தொடர்றது இல்ல. நீ அவனால டிஸ்டர்ப் ஆயிட்டல, அது அவனுக்கு போதும். அவன் ஜெயிச்சுட்டா, நீ தோத்துட்ட. நீ என்ன பண்ணிருக்கணும்? நிம்மதியா படுத்து தூங்கி இருக்கணும். நீ தான் கிட்ட வந்து அடிக்க தயாரா வந்தல. கிட்ட வந்தா அப்புறம் அடிச்சுக்கலாம். அந்த வாழ்க்கைய வீணாக்குன நீ. அந்த நைட்டெல்லாம் ஏன் வீணா போன? அப்படி வீணா போறதுதானே அவனுக்கு நோக்கமே. அவன் நோக்கம் ஈடேறியது. நீ அலட்சியப்படுத்தி இருந்தால் அவன் தோற்று இருப்பான். அவன் தூங்காமல் துடித்துக் கொண்டு இருந்திருப்பான். நீ நல்லா நிம்மதியா தூங்கி இருந்திருப்ப. வாழ்க்கையில் மற்றவர்கள் எதிர்க்கின்ற பொழுது அல்லது நமக்கு துன்பம் தருகின்ற பொழுது அதற்கான ஆயுதங்கள் எது என்று நமக்கு தெரியவில்லை. கூடாது. பெண்களுக்கான ஆயுதங்கள் எது என்று சகோதரர்களை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை முழுமையாக அணிந்து கொள்வதுதான் சுதந்திரம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஆடையை குறைத்து அணிந்து கொள்வது என்பது அடிமைத்தனம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். உடல் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆயுதம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். இது சுயமரியாதையான விஷயம் என்பதனை சொல்லிக் கொடுங்கள். ஒரு பெண்ணிற்கு கேலி செய்வது பிடிக்காது என்பதை பெண்களை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். நமக்கு பிடிக்காது தெரியுமா? கேலி செய்தால் பிடிக்குமா? பிடிக்காதுங்க. மனைவியை மட்டும் கேலி செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? சின்ன வயசுல கேலி பண்ணிடுவாங்க. ஒருத்தர் கேலி பண்ணாரு பாருங்க, ஒரு கேலி. தன்னுடைய கொழுந்தியா இருக்காருல்ல, கொழுந்தியா இருக்காங்கல்ல, வைஃபனுடைய தங்கச்சி, அவங்க மாமியார் இறந்து போனாங்க. இந்த மாப்பிள்ளையால முடிஞ்சது, சாவுக்கு போக முடியல. மனைவியை மட்டும் அமைச்சு வச்சுட்டாரு. 10ஆம் நாளுக்கு
போய் அவரு அவங்களுக்கு அந்த தன் கொழுந்தியாகிட்ட பேசுறாராமா. கிண்டல் கொழுந்தியாட்ட. இங்க பாருங்க, நான் உங்க மாமியாருடைய சாவுக்கு வரலங்கிறதுனால நீங்க என் மாமியார் சாவுக்கு வராம இருந்துடாதீங்க. எப்படி இருக்குது இது? அவர் சொல்லும் போது அவருக்கு 35 வயசுங்க, இன்னைக்கு அவருக்கு 70 வயசுங்க. அந்த அம்மா இப்ப வரைக்கும் வச்சு செய்யுது. சிக்கனர். சின்ன வயசுல தெரியாது கேலி கிண்டல்லாம். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது ஒன்னொன்னா கோத்து வச்சிருக்கோம்னா ஒன்னொன்னா எடுத்து விடும். அப்புறமா நீங்க தவிக்க வேண்டியதுதான். சிறிய வயதிலேயே பெண்களை மிகவும் கண்ணியத்துடன் நடத்துதல் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்பதான் அதை இதை பற்றி சிந்தித்து வந்தேன். எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது என்றது எனக்கு தெரியாது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், மூத்த பெண்கள், அவர்களுக்கு மூத்ததாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். தமிழகத்தில் தற்கொலை செய்து கொள்கின்ற பெண்களினுடைய விகிதாச்சாரம் கூடிக்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்று ஆய்வு கொண்டிருக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் சொல்றாங்க. ஆண்களும் செத்து போகிறார்கள், அவர்களும் சூசைட் பண்ணிக்கிறார். ஆனால் பெண்களுடைய விகிதாச்சாரம் அதிகமா இருக்கு. தீயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒரு டாக்டர் சொல்றாரு, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது 99.8 பெண்களுக்கு, 100 பேர் செத்துருக்காங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 99.8 பேருக்கு கர்ப்பப்பையில் சினை முட்டைகள் இருக்கின்றன. அப்படின்னா மாதவிடாய் வருவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்னால் இந்த தற்கொலை நடக்கிறது. இப்படி ஒரு ஆய்வு சொல்லப்பட்டது. ஆக மாதவிடாய் வருவதற்கு, மென்சுரேஷன் பீரியட் வர்றதுக்கு 3-4 டேஸ் இருக்குதா? உங்களுக்கு அந்த டேட்ஸ் தெரியுதா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த நாட்களை சுய உணர்வோடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியானத்தில் இருங்கள், நல்ல மியூசிக் கேளுங்க, அன்றைக்கு 2-3 வேளை குளியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், நல்ல இசையை கேளுங்கள், நல்ல தியானத்தையும் வழிபாட்டையும் முன்னெடுங்கள். இந்த கெட்ட பெக்கன்னு சிரிக்கிற சேனல் இருக்குல்ல, அது ஒட்டு மொத்தமா உட்கார்ந்து பாருங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 3 டேஸ் உங்களுக்கு வந்து, அதாவது மாதவிடாய் ஆரம்பிக்கிற 3 டேஸ் கிடையாது, மாதவிடாய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 நாட்களில் நீங்கள் கவனமாட்டீர்கள். யாருங்க இதெல்லாம் சொல்லித்தரா? நமக்கு சொல்லி தருவதற்கே ஆள் இல்லையே. யோசித்து பார்த்தால் நமக்கான விடியல்கள் நம் கையில் தான் இருக்கிறது. ஆனா என்ன, நாம் எழுந்து நிற்க வேண்டும். நம் சுயமரியாதை இல்லாத விஷயங்கள் எங்கே நடந்தாலும், அது எனக்கு நடந்தாலும் சரி, அம்மாவுக்கு நடந்தாலும் சரி, இந்த தங்கச்சிக்கு நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது, உனக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது. பெண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ நிச்சயமாக மறுப்பதற்காகவும் எதிர்ப்பதற்காகவும் எதிர்கொள்வதற்காகவும் நீ தயாராக இருக்க வேண்டும். ஒன்னும் இல்லைங்க, இந்த மார்ச் 8 நாள் இல்ல, அதுக்கு முன்னால் ஒரு 20 வருஷம் பெரிய போராட்டம் ஒண்ணு நடந்தது. பஞ்சாலையில நடந்த போராட்டம் தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக கூலி வேண்டும் என்பதற்காக பெண்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி பல பெண்கள் செத்து போனார்கள் அமெரிக்காவில். அதற்கான ஒரு நாள் தான். ஆணுக்கும் பெண்ணுக்குமான கூலி சமமாக வழங்கப்பட வேண்டும் என்று நாம் பேசுகிறோம் என்றால், அது சமமாக வழங்கப்படுகின்ற பொழுது இந்த நாள் பொருள் பொறிந்த நாளாக வருகிறது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான கூலி வழங்கப்படுறதா? இது ஆம்பளை சமம் பொம்பளை சமம் இன்னைக்கும் சொல்றோமா இல்லையா? என்னமா என்னதான் இருந்தாலும் பொம்பளை சமம் தானே சொல்றாங்களா இல்லையா? பெண்ணிற்கான உடல் உழைப்பு மிக முக்கியம். நான் ஒண்ணு சொல்றேங்க, ஆண் உயிர் பெண் மெய். எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஆண் உயிருங்க, அவன் தனித்தும் இயங்குவான், உடலோடு சேர்ந்தும் இயங்குவான். ஆனால் பெண் என்கின்ற உடல் இருக்குல்ல, உயிரோடு சேர்ந்துதான் இயங்கும். அவன் மெய். கணவனுக்கு உடலை தருபவள், குழந்தைக்கு அவன் உடலை தருபவள். கணவனுக்கு தன் உடலை தருபவள், குழந்தைக்கு அவன் உடலை தருபவள். உடலாகவே இருப்பவள் பெண். அந்த உடலாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணிற்கான இருப்பு அது மிக மரியாதைக்குரியது. ஆம்பளையும் பொம்பளையும் சரிநிகர் சமம் இல்லையா? பெண் உயர்வு தான். நீங்க ஆம்பளை உயர்வு இல்ல, ஆண் உயிர். ஆனால் அந்த உயிரை இயக்கக்கூடிய உடல் என்னங்க, தசரதனை பற்றி கம்பன் சொல்லுகின்ற பொழுது உயிரெல்லாம் இயங்குவதோர் உடம்பும் ஆயினான் தானே சொல்லுவான்.
மன்னர் உயிர்த்தே மலர்தலை உலகம் சொல்லி சங்க இலக்கியம் சொல்லுது. கிடையாது. மன்னன் உயிர் கிடையாது, மன்னன் உடல். தலைவன் என்பவன் உடல். உடல் இருந்தால் தானே இயங்க முடியும். பெண்களாகிய நாம் உடல். இந்த உடல் சார்ந்த சிந்தனையை மிகவும் ஆழமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் முன்னெடுங்கள். உங்களுடைய உடலை நீங்கள் மரியாதை செய்யுங்கள். அலங்காரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரோக்கியமாக இருப்ப சூப்பர். எதுக்குன்னு சொல்லுங்க. 23 years old, slim, fair, domestically well trained, preferably home size, matrimony. என்ன பண்ண போற நீ? slim, fair, என்ன பண்ண போற? கருப்பு நம் தேசிய நிறம். கருப்பு கலகத்தின் குரல். கருப்பு புரட்சியின் நிறம். புரட்சியின் நிறமாகும், கலகத்தின் குரலாகும், தேசியத்தினுடைய சுயமரியாதைக்கான நிறமாகவும் கருப்பு இருக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நல்ல ஒரு டயலாக் வரும். அழுக்காக விடுவேன்றதுனால தான் கருப்பா பெற்றது. நமக்கு அழுக்காகும் பயம் இல்லை. ஓரத்தில் சிகப்பழு. எது என்ன பண்ண போற? நம்பாத. அப்படி அரே வாரத்தில் சிகப்பழகா இருந்தா எத்தனையோ பேர் சிவப்பா சுத்திட்டு இருப்பாங்களா இல்லையா? பணம் கொண்டவர்கள் இல்ல. சிவப்பாக இருப்பது, சிவப்பு என்பது நிறம், அழகு அல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. ஒரு விஷயத்தின் மீது மோகம் கொள்ளாத. நின்று நிதானித்து நிலை பெற்று நீ பார்த்தால் பெண்ணிற்கான ஏற்றம் என்னன்னு தெரியும். பெண்ணிற்கான சுயமரியாதை என்கின்ற வெளியோடு நீ இரு. நீ பெண்ணா இருக்கிறல்ல, இந்த உலகத்தில் அற்புதமான வாய்ப்பு. The greatest opportunity being a woman is a happiness. Just enjoy that. நம்ம 4 பேர் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்போமா இல்லையா? இந்த 4 பேர் இங்க நிறுத்தி வைங்க, சிரிக்கிறாங்க. காலையில வந்த உடனே என்னடி இன்னைக்கு சாப்பாடுன்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்போம். அவங்க கேட்பாங்க, என்ன சொல்லிருக்காங்க, சாரி என்ன, இப்படிதான் சுத்துவாங்க. நாம தான் அப்படி அதிகார நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்ம அங்க சாவி, என்ன மேடம் சாப்பிட்டீங்களா, இன்னைக்கு எப்படி இருந்தது இட்லி, சுமாராதான் இருக்கு, அதான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க வந்துட்டீங்க மேடம், சரி சரி சாவி எடு சாவி எடு. இந்த அந்யோன்யம் பெண்களுக்கே உரித்தார். பெண்கள் இயல்பாகவே மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அந்த மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பது, அந்த மகிழ்ச்சியை தொலைக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். சுயமரியாதையுடன் இருங்கள், சுய உணர்வோடு இருங்கள். அவேர்னஸோட இருங்க. யார் எப்படி கடந்து போனாலும், பயிர்ப்பு என்கின்ற சொல் சாதாரண சொல் இல்லை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு சொல்றோம்ல, அந்த பயிர்ப்பு என்பது நம்முடைய முழுமையான அலர்ட்னஸ்க்கு பேர் தான் பயிர்ப்பு. யார் நம்மளை பார்த்துட்டு இருந்தா கூட நமக்கு அந்த அலர்ட்னஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் பயிர்ப்பு. அது வரம். அதை சாகடித்து விடாதீர்கள். அதை அடுத்த நிலைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த ஆற்றலை பெண்கள் பெற வேண்டும். பெண்களுக்கான சுயமரியாதை, பெண்களுக்கான சுய விழிப்புணர்வுக்கான சூழலை ஏற்படுத்துங்கள். நான் 2 செய்தி உங்களுக்கு சொல்றேன். இப்போ சமீபத்துல நான் அதை பதிவு பண்ணிருக்கேன். எந்த பெண்ணின் அந்தரங்கத்தை பற்றியும் யாரும் பேசாமல் இருந்தது. இன்னைக்கு ஒரு ஓத்து எடுப்போமா, நாம் இன்னைக்கு ஒரு உறுதிப்பாடு எடுப்போமா? எந்த பெண்ணின் அந்தரங்கத்தை பற்றியும் யாரும் பேச மாட்டோம். நம்பர் 1. நம்பர் 2, யாருக்கேனும் எந்த விபத்தோ, பாலியல் ரீதியான எந்த விபத்தோ நடந்திருந்தால் அதை அடுத்தவர்கள் காதிலே பரப்ப மாட்டோம். ஆபாசமான வீடியோக்கள் ஏதேனும் வந்தால் உடனே டெலீட் செய்வோமே தவிர அதை அடுத்தவர்களுக்கு பரப்ப மாட்டோம். பெண்களை குறித்த, பெண்களுடைய உடல் குறித்த பாதுகாப்பை நானும் மற்றவர்களுக்கான பாதுகாப்பாகவும், என்னுடைய பாதுகாப்பாகவும் என்னுடைய எண்ணங்களை நான் பலப்படுத்துவேன். பாதுகாப்பாக இருத்தல், நம்முடைய உடலை பாதுகாப்பாக வைத்திருத்தல், நம்முடைய உடலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துதல், நெளிந்து குனிந்து உறுப்புகளை சுமந்து கொண்டு நடக்காமல் கம்பீரத்துடன் நடத்தல். கம்பீரமா நடக்கணும். அப்படி வந்து நின்னீங்கன்னா அப்படி நிக்கணும். குழஞ்சிக்கிட்டு ஆசைக்கு வாசமலர் சூடுவதும், ஆடவரை சேவித்து இருப்பதும், அஞ்சுவதும் கெஞ்சுவதுமாக இருக்கும் மகளிர் குலம் மானுட வகுப்பிலேயே வலுவற்ற ஒரு பகுதி என்று பேசுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன்.
ஒரு மீட்டிங்கு போயிருந்தேங்க. உங்களுக்கெல்லாம் வந்து தகப்பனார் போல் கிடைத்திருக்கிறார் விநாயகம் அவர்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாதுகாப்பாக இருக்கு. அது கிடைக்கணுமே, கிடைக்கணுமே. நான் ஒரு மீட்டிங்கு போறேன். அவங்க ஒரு ஆள் சொல்றாங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் அழகா உட்கார்ந்து இருக்கிறோம், வெரி குட். இன்னைக்கு விமென்ஸ் டே செலிப்ரேஷன், பர்வீன் வந்திருக்காங்க, உமா மேடம் வந்திருக்காங்க, நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்திருக்கிறார், அவங்க ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபசர் பிரின்சிபல் வந்திருக்கிறார். ஓகே, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு போய் உட்கார்ந்த உடனே அவர் வர்றாரு. யாரு? முதல்வர். மேடம் நீங்க என்ன சொன்னீங்க? எப்படி ஆரம்பிச்சீங்க ப்ரோக்ராம்? நாம எல்லாம் அழகா இருக்கிறோம். நோ மேடம், அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது மேடம். அப்ப யார் சொல்லுவீங்க? நீங்க எல்லாம் அழகா இருக்கிறீங்கன்னு நாங்க தான் சொல்லுவோம் மேடம். யார்? ஒரு பிரின்சிபல் சொல்றாருங்க. சொல்லலாமா? ஏ பெண்ணே, நீ அழகா இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய தகுதியை வேறு எந்த ஆண் மகனுக்கும் தராதே. அது உன் சுயமரியாதைக்கான விஷயம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். சுயமரியாதை யாருமே நம்மளை பார்த்து அழகா இருக்கிறாங்க சொல்லிட முடியாது. சொன்னா நம்மளை மானபங்கப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். என் அழகை பற்றி பேசுவதற்கு நீ யார்? உனக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? என்னை பற்றி ஏன் பேசுகிறாய்? என் உடலை பற்றி ஏன் பேசுகிறாய்? இப்படி சொல்லக்கூடிய 16, 17 வயது பிள்ளைகளுக்கு இந்த புத்தி வந்துச்சுன்னா போதுமே. யாரும் நம்ம எதுவும் செய்ய மாட்டார்களே. நாம் யாருக்கும் எப்படியும் அடிபணிய மாட்டோமே. நான் ஒரு 2 செய்தியை சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். 2 மிக முக்கியமான செய்திகள் பாருங்க. இந்த கல்கத்தா காளி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? பிள்ளைகளை தெரியுமா உங்களுக்கு கல்கத்தா காளி பத்தி? தெரியாதா? நான் போயிருந்தேன் ஒரு நாள் கல்கத்தாவுக்கு. போனா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், நான் தக்ஷிணேஸ்வரம் போனோங்க, நான் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய காளிகாட் போனோன்னு. என்னத்துக்கு என்னங்க? இல்ல எனக்கு விவேகானந்தரை பிடிக்கும், எனக்கு ராமகிருஷ்ணர் அதனால பிடிக்கும். ராமகிருஷ்ணர் ஏதோ அந்த கோயில் எல்லாம் உட்காந்துட்டு பூஜை எல்லாம் பண்ணுவாரு, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு. சரின்னு போனாரு. அது வேறு, தக்ஷிணேஸ்வரம் வேறு, காளிகாட் வேறுன்னு சொன்னாங்க. சரி, தக்ஷிணேஸ்வரம் போயிட்டு காளிகாட் போயிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஆனா படிக்கிறோம்ல, படிக்கிறத வேடிக்கை பார்க்கறது அவ்வளவு ஆசை. நீங்க பார்க்க முடியாதுங்க இந்த காட்சியை. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நின்றுட்டு இருக்காங்க, சுத்தி 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 புடவை இவ்வளவு பெருசுங்க. மூக்கெல்லாம் அந்த பெரிய நத்துன்னு சொல்லுவாங்களா, அதை போட்டுருக்காமா. நாக்கு வயிற்றுல தொங்கு. நல்ல மாலை எல்லாம் போட்டு இப்படி கையை அப்படி வச்சிருக்காங்க. இந்த கையில நிறைய வளையல்கள் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கு. திக்கிற மனசுல ஒரு கேள்விங்க. இந்த கோபமா இருக்கிற இந்த லேடி கிட்ட எதை கேட்கிறாங்க இவங்க? கோபமா இருக்கிற அம்மாட்ட கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? நம்ம கோபமா இருக்கிறோம், என்ன சமையல் அப்படின்னு கேட்டா என்ன ஆகும்? கோபமா இருக்க கிட்ட போக மாட்டோம் நாம. அவரு சொன்னாரு, நான் சொன்னேன் இவ்வளவு கோபமா இருக்கிற தாய் கிட்ட எப்படிங்க கேக்குறது அப்படின்னா, அந்த ஐயா சொன்னாரு, இது கோபமா இருக்கிற இடம் இல்லைங்க, கோபம் தனிஞ்ச இடம். நல்லா கிட்ட காளிய பாத்தீங்கன்னா சின்ன ஸ்லைட்டா சிரிப்பு இருக்கும். எப்படி அந்த சிரிப்பு வந்துச்சுன்னா, கோபம் அடங்கின இடமா அது. கோபம் அடங்கினா நாக்கு வெள்ள தள்ளிடுமா? யோகால நாக்கு வெள்ள தள்ளின இடமா அது. என்னத்துக்குங்கன்னு சொன்னா, கீழே பாருங்க அந்த அம்மா யாரையோ மிதிச்சிட்டு இருக்கு, அது கோபம் போயிருச்சுங்க. அது மிதிச்ச உடனே கோபம் போயிருச்சுங்க. நான் எட்டி பார்த்தேங்க, எப்பா அப்படியே நைட் மேர் ஆயிடுச்சு எனக்கு. இதுவா உண்மை? இதுவா உண்மை? ஆமா அதான் உண்மை. நான் பார்த்துட்டு வந்தேன், அதான் உண்மை. என்னன்னா, சிவபெருமானும் பார்வதியும் காளியும் உட்கார்ந்துருக்காங்க. பார்வதியும் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் சிவன் கிட்டயே வந்து பேசிட்டே இருக்காங்களா. பார்வதிக்கு கொஞ்சம் அதுல மன பிரச்சனை. எல்லாரும் சிவபெருமான் போறாங்க, நம்ம யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டுல கூட பத்திரிக்கை யார் பேர்ல வைப்பாங்க? மிஸ்டர் சிவபெருமான் பேர்ல தான் வருமே தவிர, மிஸ்டர் சிவபெருமான் எல்லாம் வந்து நம்மளே கூட்டிட்டு வந்துடும். அண்ட் ஃபேமிலி தான். அவங்க பேரே வர மாட்டேங்குது. அந்த அம்மா வந்து சுயமா ரெகக்னிஷன் வேணும்னு எழுந்து ஆடுதுங்க. எழுந்து போயிடுச்சு. எழுந்து போன உடனே இப்ப பெண் கோவப்பட்டா ஆண் என்ன பண்ணுவான்? நம்ம வீட்டுல நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு? அம்மா கோவப்பட்டா சைலண்ட்ல போயிட மாட்டாரு. அவர் சைலண்ட்ல போயிட்டாரு. யார்? நம்ம சிவபெருமான். அந்த அம்மா கிடந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சான். ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழற மாதிரி ஆடி 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 பிரபஞ்சமே அழிகிற அளவுக்கு வந்தா. விஷ்ணு கிட்ட போய் கேட்கறாங்க, பிரம்மாட்ட போய் கேட்கறாங்க, யாருமே அந்த அம்மா கோவத்தை அடக்க முடியாதுன்னு சிவபெருமான வந்து கூப்பிட்டாங்க. உங்க மிஸ்ஸஸ் தானே ஆடிட்டு இருக்கு, வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க, உலகமே அழிஞ்சிரும்.
புது மாப்பிள்ள அதை கேட்டு வச்சுக்கணும். போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, நேரா போய் சக்தி அப்படின்னாராம். அந்த அம்மா ஆடிக்கிட்டே இருக்குது. இங்க பாரு, உனக்கு ரெகக்னிஷன் வேணும், அவ்வளவுதானே. யாருக்கிட்ட உனக்கு ரெகக்னிஷன் வேணும், யாருக்கிட்ட உனக்கு அங்கீகாரம் வேணும், இங்க பாரு அப்படின்னா ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த பாரு, என்னதானே எல்லா உலகமும் நம்புது, இந்த நானே உனக்கு தான், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கிட்ட போறான். அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கு, அடங்க மாட்டேங்குது. அது கோபத்துல ஆடினா அடங்காதுல்ல அவ்வளவு சீக்கிரம். ஆடிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னடா இது கேட்கவே மாட்டேங்குது. அம்மா மன்னிச்சிருமா தாயே அப்படின்னு காலில் விழுந்துட்டாருங்க. அவரு காலில் விழுந்தோம், அந்த அம்மா ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு பாருங்க காலில். சிவபெருமான் அப்படி மல்லாக கிடக்கிறாரு, அப்படி சக்தி காலை எடுத்து வச்சிட்டு இருக்கு. அதான் காளி காட்டுல நான் பார்த்த காட்சி. கீழே சிவபெருமான் கிடக்கிறாரு, மிதிச்சுட்டு இருக்குது காளி. காளிக்கு கோபம் வந்தால் அவள் காலடியில் தன்னை கொடுத்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு தெரிவது போல் நம் வீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களை அடக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு ஆட்படுவார்கள். நுட்பமான ஒரு செய்தி குழந்தைகளே. 1709ஆம் ஆண்டு துருக்கியில் பிறந்த ஒரு மிகப்பெரிய ஞானி, சூஃபி ஞானி, அவர் சொன்னார், ரூமி என்பது அவர் பெயர், ஜலாலுத்தீன் ரூமி. அவர் எழுதுகிறார், ஞானம் பெற்றவர்கள் பெண்ணுக்கு அடங்கி போகிறார்கள், காட்டு மிராண்டிகள் தான் அவர்கள் மீது ஆட்சி செலுத்துகிறார்கள். நான் இதை எடுத்துக்கிட்டு நேர இவர்கிட்ட போனேன், கவி அப்துல் ரஹ்மான் கிட்ட. ஐயா, என்னையா பெண்ணுக்கு அடங்கி போறது ஞானம்ங்கிறாரு, பெண்ணை ஆக்கிரமிப்பு செய்வது காட்டு மிராண்டித்தனம் என்கிறாரு. ரூமி, எனக்கு விளங்கலையா, எனக்கு சொல்லுங்க. உடனே அவர் சொன்னார், அடி பெண்ணே, உனக்கு தெரியாதா, பெண்ணுக்கு அடங்கி போனால்தானே அவள் மீது ஆட்சி செலுத்த முடியும். பெண்ணுக்கு அடங்கி போவதுதான் அவள் மீது ஆட்சி செய்வதற்கான ஒரே வழி. அந்த பெண்ணை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், முழுமையாக பக்குவப்படுதல், அவரை முழுமையான சுயமரியாதையுடன் நடத்தல். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மை சுயமரியாதையாக நடத்தக்கூடிய வாய்ப்புகளை நாம் தவற விடாமல் பிடித்துக் கொள்ளும். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், நமக்கான ஆசீர்வாதங்களை நாம் தள்ளி வைத்து விடுகிறோம். நமக்கான சிறிய சிறிய புத்தி இனத்தினால் நமக்கான மிகப்பெரிய வெளிகளை, ஆகாசத்திற்கு மேலாம் போய் அடையக்கூடிய ஞானத்தை நாம் விட்டு விடுகிறோம். பாரதி இதுதான் சொல்லுகிறான், பெண்ணிற்குள் ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணிற்குள் சில மூடர் நல் மாதர் அறிவை கெடுத்தார் என்று பேசுகிறார். இந்த பூமியில் நம்முடைய மானத்தை, நம்முடைய அறிவை, நம்முடைய ஞானத்தை கெடுக்காத சூழ்நிலையில் நாம் எழுந்து நிற்க வேண்டும். உங்களுக்கு நான் எனக்கு சில விஷயங்களால சில பாத்திரங்கள் பிடிக்கும். நீங்க எந்த ஒரு பாத்திரத்தையும் சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது இலக்கிய பெண் பாத்திரம் சொல்லுங்க. நீங்க ஏதாவது புராண இலக்கியங்களில் வருகின்ற பெண்கள். கண்ணகி, தடாதகை யார் அவங்க? யார், என்ன எந்த கான்டெக்ஸ்ட்ல வராங்க அவங்க? தாடகையா தடாகையா? தடாதகை மீனாட்சியா? மீனாட்சி எனக்கு தெரியல. அவங்க நீங்க சொல்ற ரொம்ப ஜெனரலா சொல்லுங்க. குட்டி. ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த நலாயினி, தமயந்தி, மண்டோதரி, சீத்தை, பாஞ்சாலி, தெரிஞ்சா அதெல்லாம் சொல்லலாம்ல. எவ்வளவு பயத்துவாங்க, மாஸ்டரா வர இருக்கீங்க. அன்னைக்கு நான் தெரியல, நமக்கு டீச்சர்ல நான், அதனால பிள்ளைகளை எச்சரித்த மாட்டேன். இப்ப எல்லாம் கேரக்டர் வச்சு பாருங்களேன், எல்லாம் கஷ்டப்பட்ட பொம்பளைங்க. யாரோ சாவித்ரி, பாவங்க எல்லாம். எனக்கு இந்த 2-3 மாசம் முன்னாடி கால் எடுக்கிறாங்க, போட்டா பாருங்க பாட்டு காலையில, மார்ச் 8ஆம் தேதிக்கு எப்பம்ல மலரே குறிஞ்சி மலரே. வேற பாட்டே கிடைக்கலையா அவனுக்கு? தலைவன் சூட நீ மலர், அந்த ஆள் தலையில சூடுறதுக்காக தான் மலர்ந்து நான் பிறந்திருக்கேன். பிறந்த பயனை நீ அடிச்சு ஒரு ஆஃப் பண்ற. சரி, கொஞ்ச நேரம் போய் ஆன் பண்ற. அந்த பாட்டு பாலும் பழமும் ஒரு பாட்டு, பாலோடு பழம் யாவும். அந்த பாட்டு என்ன பாட்டு அது? நான் பேச நினைப்பதெல்லாம். இந்த பாட்டு சொல்லுங்க. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்ப நீ என்ன பேசுவ? நான் காணும் பொருள் யாவும் நீ ஆக வேண்டாம். ஓகே. அப்புறம்
பாலோடு பழம் யாவும் உனக்காக வேணும், நீ என்ன திம்ப? பாவை உன் முகம் பார்த்து பசியா. எவ்வளவு நாள் ஏமாத்துவீங்க இப்படி? நமக்கு பசிக்காதா? நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க பிள்ளைகளை. இன்னைக்கு கத்துக் கொடுக்கிற உங்களுக்கு காலையில சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்றீங்கல்ல, வீட்டுக்காக உழைக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கை சேமிப்புக்காக உழைக்கிறீர்கள். ஒரு 2 hours ஆவது உமன் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ்ல ஜாலியா இருக்கு. அதுல யாரையும் சேர்த்துக்காது. அந்த ஸ்பேஸ், அந்த வெளி ஆண்களுக்கு இருக்கு தெரியுமா அந்த ஸ்பேஸ்? வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வராங்க? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் அவங்க அழகா பயன்படுத்துறாங்க. நாம தான் பயன்படுத்துறது இல்லை. அவர்கள் கேளிக்கைக்காக பயன்படுத்துவதில்லை, அவர்கள் சாதாரண பாவ செயல்களுக்காக பயன்படுத்துவதில்லை, ஆனால் தன்னுடைய வெளியை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் தன் வெளியை பயன்படுத்துகிறார்கள். பெண்கள் தன் வெளியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்னால் இந்த பாஞ்சாலின்னு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு தெரியுமா? அது புடிச்சு இழுத்துட்டு போறாங்க தெரியுமா? அவ்வளவுதானே தெரியும் உனக்கு. பாஞ்சாலி ஏன் வந்து அம்மனா வழிபடப்படுறா தெரியுமா? என்ன பண்ணாங்க அவங்கன்றதுனால அவங்க அம்மன். அந்த அம்மா நின்று கேட்டுச்சுங்க. பாரதியார் எழுதுறாரு, நின்று கேட்டுச்சு. வரமாட்டேன், பயந்து வரமாட்டேன்னு சொல்லல. அது மாதவிடாய் காலத்தில் இருக்கிறேன், வர முடியாது. அப்படி இழுத்துட்டு போகும்போது ஹால் எல்லாம் ரத்தம்னு எழுதுறான். ஒற்றை ஆடையில் இருக்கிறாள், புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அவ வன்முறையால் தான் வந்தாலே தவிர உடன்பட்டு அவ வந்து சபைக்கு வரல. ஏன் தெரியுமா? அவ மனசு கன்வின்ஸ் ஆகலைங்க. மனசு கன்வின்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்க வேணாலும் போய் நிப்போம். ஏன் சாவித்திரி போய் அவரை யார் ஒரு யமதர்மராஜா கிட்ட கூட்டு வரலாம், அவன் புருஷனை கூட்டு வந்துருவோம். எங்க போனாலும் எங்கேயோ போய் கூட்டிட்டு வந்துருவோம். அது இயல்புதான் நமக்கு. பத்மாவதி போய் கூட்டு வந்ததா இப்ப படத்துல பார்த்தேன். கூட்டிட்டு வந்துருவோம், எங்க இருந்தாலும் போய் கூட்டிட்டு வந்துருவோம். பெண்ணுக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஆனால் பாஞ்சாலி மறுத்தால. ஏன் மறுத்தா தெரியுமா? ஒரு சிறிய நுட்பத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், 2 நிமிஷம் தான். தேரோட்டி வந்து சொல்றாங்க, பிள்ளைகளா நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்ல, இதுதான் கிளாஸ். எந்த டைம்ல எப்படி அடிச்சு பேசினா எங்க உயர்ந்து நிற்போன்றதுக்கு பாருங்க. பாஞ்சாலி அம்மனான வரலாறு நிக்கிறா. உன்னை கூப்பிட்டாங்கம்மா, என்னாச்சு? சூதுல தோத்துட்டாங்க. ஓ சரி, வர முடியாதுன்னு போய் சொல்லு. இல்லம்மா கூப்பிட்டாங்க. சரி, ஒரு டவுட். என்ன டவுட்மா? என்ன நடந்தது விலாவரியா சொல்லு. சொல்றான். இல்ல எனக்கு டவுட் இன்னும் கிளியர் ஆகல. அந்த ஆள் இருக்காருல புருஷன், அவர் தன்னை முதல்ல வச்சு தோத்துட்டு என்ன தோத்தாரா? என்ன தோத்துட்டு அப்புறமா தன்னை தோத்தாரா? ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கேள்விங்க. கணவன் தன்னை இழந்த பிறகுதான் என்ன கொடுத்தானா, இல்ல ஃபர்ஸ்ட் என்ன அடகு வச்சுட்டான் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஐயா சொன்னாரு, எப்படிமா உன்னை முதல்ல வைப்பாரு? அவர் முதல்ல தன்னைதாமா இழந்தாரு, அப்புறமா தாமா உன்னை இழந்தாரு. சிரிச்சுட்டே அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கு அப்படியே புரியும். நாயகர் தான் தம்மை தோற்ற பின் என்னை நல்கும் உரிமை அவருக்கு இல்லை. என்ன சாத்திரத்தால் என்னை தோற்றிட்டார்? பைலா என்னது ஏதாவது இருக்குதா? என்ன லால என்ன தோத்தாரு? புலை தாயத்திலே விலைப்பட்டவர் அவர். புவி ஆளும் திரௌபதன் கண்ணினான். அவர் புலை தாயத்திலே விலைப்பட்டவர். நான் மிஸ்ஸஸ் பாஞ்சாலி எல்லாம் கிடையாது, மிஸ் திரௌபதி. மியூச்சுவல் டைவர்ஸ் பேர் இருக்கு. மியூச்சுவலா ஒரு டைவர்ஸ் கொடுத்துறாரு. I am not Mrs. Panjali, go to hell. I am Miss Draupadi. எங்க அப்பா திரௌபதன், நான் திரௌபதி, நான் ராணி. அந்த ஆள் அடிமை. அடிமைக்கெல்லாம் ராணிய வந்து வைக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாதுடா, போய் சொல்லுன்னு நின்னு கர்ஜிச்சாங்க அந்த பாஞ்சாலி அம்மன். நான் எங்க வியக்கிறேன்னா, இது இப்படி சொல்லிடுறோம், நம்ம நல்ல தைரியமா சொல்லிடுறோம். பிடிச்சி இழுத்தாங்க, எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சது, கண்ணன் வந்தாரு, எல்லாமே முடிஞ்சு கடைசியா இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுல திருதராஷ்டிரன் காலில் விழுது. அந்த அம்மா எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருந்தீங்களேன்னு சொல்லி கத்துது. அப்ப அவர் சொல்றாரு, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஏதாவது 2 வரம் கேளு. இதாங்க பெண்மை. விநாயகம் ஐயாவுக்கு தெரியும், பரஞ்சோதி ஐயாவுக்கு தெரியும் இந்த பெண்மையினுடைய ஆழம். ஏனென்றால் வயது, அனுபவம், வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால சொல்றேன். அந்த அம்மா சொல்லுச்சு, என்னுடைய கணவன்மார்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள், என் தாய் நாட்டை விடுதலை செய்யுங்கள். 2 வரம். அவரு கத்துறாரு, என்னம்மா தப்பு பண்ணிட்டியம்மா, கணவன்மார்களோடு சேர்ந்து உன் விடுதலை நீ பெறவில்லையே. அந்த அம்மா சொல்றியோ, நான் தான் அடிமையே இல்லைங்க, நீ யாருப்பா எனக்கு விடுதலையை கொடுப்பதற்கு என்று கேட்டா பாருங்க, அங்கே எழுந்து நிற்கிறாள் அந்த அம்மன். நாம் உள்ளுக்குள் தான் குழந்தைகளை, பெண்களை சிதைந்து போகிறோம். இந்த சிதைவுகள் இல்லாமல் சுயமரியாதையோடு எழுந்து நிற்கின்ற பொழுது நமக்கு தவறாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம் கண் பார்வையா போய் விழும்.
எங்கேயோ போய் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். இந்த விழிப்புணர்வோடு, இந்த சுயமரியாதையோடு நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு உங்கள் அனைவரிடம் இருந்து விடை